எந்த விஷயத்துலலாம் நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஆனால் வந்துட்டு அது வந்து நடக்காமல் இருக்கலாம், இல்லை டிலே ஆகிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்குன்னா அதை யோசித்து இந்த நாளில் செய்யும்போது, அதாவது ஏன்னா 12-12 அப்படிங்கும்போதே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எனக்கு அதிகமான ஆர்வம் வரணும், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், ஜனவரி 1ல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், மேனிஃபெஸ்டேஷன் டெய்லியும் பண்ணணும்னு நினைக்கிறேன், மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் பண்ணவே முடியல, அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா மணி 12 நைட்டு, அதாவது உங்களோட ஃபோக்கஸ்க்கான முத்திரையும் நீங்கள் வச்சுருக்கீங்க, அப்போது அந்த ஆழமான அந்த மூச்சு மேலே கவனம் வச்சு நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ளேயே அந்த ஒரு மன நிம்மதி இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு எனக்கு தேவையில்லாதது அப்படிங்கிறத என்னெல்லாம் விட்டு கொடுக்க போறீங்கன்றத ரைட் ஹேண்ட் சைடில் எழுதுங்க. ஸோ இந்த பேப்பரை நல்லா மடிச்சுட்டு உங்களை நோக்கி, அதாவது எதுக்கெல்லாம் அஃபர்மேஷன் சொல்லலாம், ஃபஸ்ட்டு மன நிம்மதி, அடுத்தது பணம் வேணுமா, பணம், ஹெல்த் நல்லா இருக்கணுமா, ஹெல்த்துக்கு அஃபர்மேஷன்ஸை முன்னாடி நாளே கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில டாரட் கார்டு ரீடர் ஹீலர் ரேகா தியாகராஜன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியில நமக்கு தெரியாத நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பத்தி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா இருக்கேன், தேங்க்யூ. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம தொடர்ந்து இந்த மேனிஃபெஸ்டேஷனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், எப்படி எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருடத்தினுடைய கடைசி மாதம், இந்த மாதத்தில் இந்த 12-12 போர்ட்டல் வந்து ரொம்பவே முக்கியமானது. இந்த வருஷத்தில் யாரெல்லாம் தவற விட்டாங்களோ அவங்களுக்கான ஒரு லாஸ்ட் டேவாக வந்து லாஸ்ட் மந்த்தாக வந்து நம்ம இந்த மந்த் எடுத்து இந்த போர்ட்டல் வந்து பண்ண போகிறோம். இந்த 12-12ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கம்மா. சரி, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு கூஸ் பம்ஸே வரும். ஏன்னா நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அழகாக செஞ்சு அதை பார்த்து நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி முறையாக செய்யணும் அப்படிங்கிறதும் இருக்கு. சில பேர் வந்துட்டு நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணி அழகாக வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 12-12 போர்ட்டல் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய போர்ட்டல்ஸ் டேஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிரபஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதமும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேட்ஸில் இந்த போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகுது. எல்லா நாளும் மேனிஃபெஸ்டேஷன் செய்யலாம், ஆனால் ஏதாவது ஒரு நாள்ல நான் வந்துட்டு ஒரு நாள் அட்லீஸ்ட் நான் மாசத்துல ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது தான் இந்த போர்ட்டல் டேஸை சூஸ் பண்ணி செய்யும் போது அந்த காஸ்மிக் எனர்ஜி அதிகமா இருக்கிறதுனால நம்ம செய்யற மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாம் நிறைவேறுது. சரி, இந்த 12-12 போர்ட்டல் அப்படிங்கிறது டிசம்பர் மந்த் வரப்போகுது. ஸோ நிச்சயமா எல்லாரும் அதை பயன்படுத்திக்கோங்க. மந்த் எண்ட், அதாவது இயரோட கடைசியா நம்மளுக்கு இந்த வருடம் இருக்க ஒன் ஆஃப் த போர்ட்டல் இது வரைக்கும் நீங்க மிஸ் பண்ணியிருந்தாலும் இதை நீங்க மிஸ் பண்ணாம செய்யறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நாள்ல வந்து கம்ப்ளீஷன், இது கடைசி மந்த் வருது அப்படிங்கிறதுனால எந்த விஷயத்துலலாம் நீங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஆனா வந்துட்டு அது வந்து நடக்காம இருக்கலாம், இல்லை டிலே ஆயிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் உங்க லைஃப்ல இருக்குன்னா அதை யோசிச்சு இந்த நாள்ல செய்யும் போது, அதாவது ஏன்னா 12-12 அப்படிங்கும் போதே வந்து புதுசா உருவாக்குறது. நியூமராலஜி சைடு பார்க்கும்போது 1+2 3 வரும், அது வந்து குருக்கு உண்டானது. ஸோ 3 and 3 2 டைம் 3 வர்றதுனால 6, சுக்கரன் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆவாரு. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தாலோ இல்லை மணி ப்ராப்ளம் இருக்கு, எந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் இந்த 12-12 போர்ட்டல் அன்னைக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான டைம்ஸ் இருக்கு. அந்த டைம்ல நம்ம சொல்ல போற மெத்தட்ல செஞ்சாங்கன்னா நிச்சயமா சக்சஸ் தான். ஓகே, ஸோ இந்த 12-12ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றத பற்றி சொன்னீங்க. ஸோ இதை நம்ம வந்து எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும், இந்த 12-12 இந்த நாளில் எந்த நேரத்தில் என்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்க. ஸோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ 12-12 அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மணி 12 ஆமாம், மிட் நைட் தான். கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த டைம்ல எழுந்து சிம்பிளான சில விஷயங்கள்லாம் செஞ்சுக்கலாம். குயிக்கா ஈஸியான ரெமெடிஸ்லாம் நிறைய இருக்கு. எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா மன நிம்மதி வேணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு என் லைஃப்ல, பிளாக்கேஜஸ் நிறைய இருக்கு, ஹெல்த் இஷ்யூ இருக்கு, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எனக்கு அதிகமான ஆர்வம் வரணும், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், ஜனவரி 1ல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், மேனிஃபெஸ்டேஷன் டெய்லியும் பண்ணணும்னு நினைக்கிறேன், மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் பண்ணவே முடியல, அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா மணி 12 நைட்டு,
அதாவது அந்த டே ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு அந்த டைமை சூஸ் பண்ணலாம். அவ்வளோ நேரம்லாம் என்னால் முழிச்சிட்டுலாம் இருக்க முடியாது, வேற ஏதாவது டைம் சொல்லுங்க அப்படின்னா மதியம் 12 வரும்போது செய்யலாம். இல்லை அந்த டைம்ல நான் ஆஃபீஸில் இருப்பேன், நான் வெளியில இருப்பேன், அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா வேற ஏதாவது டைம் சொல்லுங்கன்னா ஹோரை வச்சு நீங்க பண்ணுங்க. அன்னைக்கு வந்துட்டு குரு ஹோரை அல்லது சுக்ர ஹோரை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம்ல நீங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸை செய்யலாம். ஓகே, ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கான டைம் சொல்லிட்டீங்க, இதை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அதை பத்தி சொல்லுங்கம்மா. நிறைய மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். நம்ம இப்போ சிம்பிளாவே செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே நான் சொல்றது மன நிம்மதி வேணும். ஏன்னா எந்த விஷயம் நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் மன நிம்மதி இருந்தால் தான் நீங்க கேட்குற பொருள் அதை நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும். உங்களோட எனர்ஜி மாறணும். சரி, மேனிஃபெஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் மெத்தடா வந்துட்டு மன நிம்மதிக்கான மெத்தட். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு முத்திரை வச்சுக்கிறோம். இப்படி வந்து கைகளை இந்த 3 விரலை ஃபர்ஸ்ட் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, அதை இப்படி வச்சுட்டு இப்படி. ஸோ இந்த முத்திரை வந்து ஃபோக்கஸ்க்காக. ஸோ இதை வச்சுட்டு 12 மினிட்ஸ் அலாரம் வச்சுக்கிறோம். வச்சுட்டு நல்ல இன்ஹேல் எக்ஸேல், நல்ல மூச்சை உள்ள இழுத்து சுவாசத்தை வெளியில விடுறோம். ஸோ இது மாதிரி அந்த 12 மினிட்ஸ் நீங்க செய்யும் போது உங்களோட ஃபோக்கஸ்க்கான முத்திரையும் நீங்க வச்சிருக்கீங்க. அப்போ அந்த ஆழமான அந்த மூச்சு மேல கவனம் வச்சு நீங்க செய்யும் போது உங்களுக்குள்ளேயே அந்த ஒரு மன நிம்மதி இமீடியட்டா இன்ஸ்டன்டா உங்களுக்கு கிடைக்கும். சரி, இதை நான் வந்து ஏதாவது கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கூட நான் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம். ஏன்னா நான் வந்து சுக்ரன் சொல்லிட்டேன், குரு சொல்லிட்டேன். எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்க அல்லது ஒயிட் கலர். இந்த 2 லைட்டும் வந்துட்டு உங்களை சுத்தி இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிட்டு இந்த முத்திரையை இப்படி வச்சுட்டு நல்ல ஒரு பிரீத், ஆழமான பிரீதிங் எக்ஸசைஸ் 12 மினிட்ஸ்க்கு அலாரம் செட் பண்ணிக்கோங்க. செஞ்சு பாருங்க, இன்ஸ்டன்டா உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஓகே, நம்ம தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் பத்தி பேசுறோம். எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது, எப்படி பண வரவை வந்து அதிகரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்றீங்க. ஸோ இந்த வருடத்தினுடைய லாஸ்ட் போர்ட்டல் வந்து இந்த 12/12 அப்படிங்கிறது டிசம்பர் மாசம் வரக்கூடிய 12ஆம் தேதி 12வது மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் டே பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த நாட்கள்ல இப்ப எங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனை இருக்கு, இல்ல இந்த வருஷத்தோட எங்களோட கடன் எல்லாமே தீரணும், அடுத்த வருஷம் எங்களுக்கு புது வருஷமா இருக்கணும், கடன் இல்லாத வருஷமா இருக்கணும், இதற்கு ஏதாவது வந்து ஒரு டெக்னிக் இருந்தா எங்களுக்காக சொல்லி கொடுங்க மேம். நிச்சயமா. சரி, பணம் அப்படின்னு சொல்லும் போதே ஏற்கனவே இது சுக்கிரனுக்கான நாள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? அதனாலதான் சுக்கிர ஹோரையில செய்யுங்க, குரு ஹோரையில செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது சிம்பிளா ஒரு மெத்தட் தான். ஒரு எல்லோ கலர்ல ஏதாவது பேப்பர் இருந்தா எடுத்துக்கோங்க. எல்லோ கலர்லாம் இல்லை அப்படின்னா ஒயிட் கலர் பேப்பர் ஜென்ரலா எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. ரெட் கலர் பென் இருந்தா எடுத்துக்கோங்க. ஸ்பெசிஃபிக்கா ஏன் ரெட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்கள் இருக்கு. மணி அட்ராக்ஷனுக்காக நம்ம இந்த டைம் வந்து இந்த எல்லோ பேப்பர் அல்லது ஒயிட் கலர் பேப்பர்ல ரெட் கலர் பென் தான் யூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை அப்படிங்கறத எழுதணும். அதே மாதிரி அஃபர்மேஷன்ஸாவும் நீங்க அதை வந்து எழுதலாம். அதாவது நான் வந்து எனக்கு இவ்வளவு பணம் வந்துடுச்சு அப்படின்னு எழுதுங்க. இந்த நாளுக்குள்ள எனக்கு இவ்வளவு பணம் வந்துடுச்சு அப்படின்னு எழுதுங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 12 விஷயத்தை கூட நீங்க எழுதலாம். ஒரு சைட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பேப்பர்ல ஒரு லைன் வரைஞ்சிட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்துட்டு என்னென்ன வேணும் அப்படிங்கிற 12 விஷயம் எழுதுங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்களே உங்களுக்கு தெரியும் பிளாக்கேஜஸ் அப்படின்னு. அப்ப பிளாக்கேஜை கிளியர் பண்ணா தானே உங்களுக்கு பணம் வரும். எதுனாலும் சரி, பிளாக்கேஜை எனர்ஜி பிளாக்கேஜை நீங்க கிளியர் பண்ணணும். அப்போ என்னென்ன விஷயங்கள் நீங்க வந்து விட்டு கொடுக்க போறீங்க, எதெல்லாம் லெட் கோ, எனக்கு தேவையில்லாதது அப்படிங்கறத என்னெல்லாம் விட்டு கொடுக்க போறீங்கன்றத ரைட் ஹேண்ட் சைட்ல எழுதுங்க. ஸோ இந்த பேப்பரை நல்லா மடிச்சுட்டு உங்களை நோக்கி, அதாவது 3 ஃபோல்டு மாதிரி உங்களை நோக்கி 3 டைம் மடிச்சுட்டு அதை நீங்க எரிச்சிருங்க. எரிச்சு அந்த பேப்பர் எல்லாம் எரிச்சோடனே சாம்பல் இருக்கும், அந்த சாம்பலை கால்படாத இடத்துல தூவி விட்டுரும். சரி, இதெல்லாம் செஞ்சுட்டா உடனே எனக்கு பணம் வந்துருமா, நான் சும்மா இருந்துடலாமா? பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லியாச்சு, அதை ஆக்ஷன் எடுக்க வேண்டியது நாம தான். நான் எப்பயும் சொல்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணித்தான் ஆகணும். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க தயாரா இருக்காங்க, அதை எடுத்துக்கிறதுக்கு நீங்க தயாராகணும். மேடம், இன்ஃபினிட்டி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு அவங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல என்ன விஷயத்த சொல்லும் போது இந்த வீடியோவையும் பார்க்கும்போது அவங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நிறைவேறும், அதுக்காக ஒரு கால் டு ஆக்ஷன் வேர்ட் மட்டும் எங்களுக்காக சொல்லுங்கம்மா. நிச்சயமா சொல்லிடலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் இப்போ கமெண்ட் செக்ஷன்ல இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நிச்சயமா இன்ஃபினிட்டி மேஜிக் உங்களோட லைஃப்ல சீக்கிரமா ஆக்டிவேட் ஆகும்.
ஓகே. ஸோ இந்த லாஸ்ட் இயரோட போர்ட்டல்ல நம்ம இருக்கோம். இந்த டேல வந்து நம்ம இன்னும் ஸ்பெஷலா வந்து இதை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதுல இன்ஃபினிட்டியை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் மேம்? ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இன்ஃபினிட்டி வந்து எவ்வளோ லக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்ஃபினிட்டியை இந்த போர்ட்டல்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? நிச்சயமா இன்ஃபினிட்டியை டச் பண்ணிட்டீங்க. கடைசி மாதம் கடைசி வரக்கூடிய அந்த போர்ட்டல் டேல இந்த இன்ஃபினிட்டியை பயன்படுத்தும் போது அதுக்கு ஒரு அளவில்லாத பவர். ஏன்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லும் போதே என்னது, முடிவு இல்லாத அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுல கூட இல்லாதன்னு சொல்லவே தேவையில்ல, கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அந்த இன்ஃபினிட்டியை வந்துட்டு நம்ம ஜென்ரலா இப்படி ஏர்ல இப்படி காத்துல வந்து வரைஞ்சுக்கிட்டே கூட நம்ம அந்த இன்ஃபினிட்டியை நம்ம வாழ்க்கையில ஆக்டிவேட் பண்ண முடியும். அது ஏன் இந்த இன்ஃபினிட்டிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாம்பு அதோட வாழை கவ்வி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். நிறைய பெரிய பெரிய பிராண்ட், எஸ்பெஷலி பியூட்டி பிராண்ட்ஸ்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சிம்பிளை இந்த நாள் எப்படி யூஸ் பண்ணலாம்? டைம் வந்து அதே தான், நான் சொன்ன டைம்ஸ் நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, 12 AM காலையில அல்லது மதியம் அல்லது ஹோரை, குரு ஹோரை அல்லது சுக்ர ஹோரையில இந்த இன்ஃபினிட்டி மேனிஃபெஸ்டேஷன் 12 மினிட்ஸ்க்கு அலாரம் வச்சுட்டு இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை நம்ம வரைஞ்சிட்டே இப்படி காத்துல இப்படி வரைஞ்சிக்கிட்டே நம்ம வந்துட்டு அஃபர்மேஷன் சொல்ல போறோம். எதுக்கெல்லாம் அஃபர்மேஷன் சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் மன நிம்மதி, அடுத்தது பணம் வேணுமா, பணம், ஹெல்த் நல்லா இருக்கணுமா, ஹெல்த்துக்கு அஃபர்மேஷன்ஸை முன்னாடி நாளை கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க. பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் எழுதி வச்சுட்டு அழகா இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை ஆக்டிவேட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு மட்டும்தான் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை ஆக்டிவேட் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது. ரெகுலரா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா டெய்லியுமே இன்ஃபினிட்டி சிம்பிளை ஆக்டிவேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த 12 போர்ட்டல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், குறிப்பா வந்து இந்த இன்ஃபினிட்டி வந்து ரொம்ப புதுசா இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான நிறைய விளக்கங்கள் எங்களுக்காக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின்.